பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் சிறியவர் பெரியோர் பெரியவர் ஏமற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள். அமர்ந்திருக்கும் சீர்சபைக்கு நம்மளுடைய நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். மந்திரிவார்களா நம் நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற இந்நாட்டினுடைய பெயர் என்ன? பட்னாவட்டி. பட்னாவட்டி என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். பட்னாவட்டியில் எழுந்தருளிய ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் வீரகார சுவாமிக்காக பொதுக்கூத்து தானே? ஆமா, பொதுக்கூத்த சாமி வீரகார, அதாவது தை திருநாளை முன்னிட்டு மாட்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு என்ன ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து திருதுளி பெருவல்லமாக சேகரித்து அப்பளத்தோட அன்னதானத்தை பரிமாறி இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் அமைந்திருக்கிறார்கள். ஆமா, சரிங்க. என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதத்தில் பாகமாகிய மின்னல் வழியால் சிவன் பூஜை அத்துடன் குறவஞ்சி. பஞ்சால குறவஞ்சி வேற, இது அத்துடன் குறவஞ்சி. இந்த நாடகத்தில் நீங்க வந்திருக்கீங்க. நாங்கள் யாரிட்டு உரைக்கும் முன் இன்னும் கேட்டு கொடுப்பது, கேளாம கொடுப்பது நம்ம உயிரினில் மேலான என்ன கண்ணுப்புள்ளம்மா ரோஹிணி. இன்னும் நம்ம காவல்துறை ஐயா ஆறுயிர் அண்ணன் அவர்களும் என்ன நம்ம மைத்திரனாக அவர்களும் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களும் கூடியிருக்கும் பொதுமக்களும் வீரகாரனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று தன தானியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டி ஆண்டவன பிரார்த்திக்கின்றோம். நன்றி. வணக்கம். என்ன நம்மளை எல்லாம் உலகம் எங்க ஒளிபரப்பு செய்யக்கூடிய எப்படி நம்ம நமது செல்வம் யூடியூப் சேனல் அவர்களும் இன்னும் கலைக்கூத்து அவர்களும் வருகை தந்திருக்கிறார். இன்னும் கலைக்கூத்து அவர்களும் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களும் என்ன வீரகாரனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று நம்மளை இன்னும் உலகம் எங்கும் நம்மளுடைய நாடக கலைய ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று வீரகாரன பிரார்த்திக்கின்றோம். நன்றி. வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நீங்கள் யார்? மின்னல் வழியால் சிவன் பூஜை அத்துடன் புறவஞ்சி. போன் பேசக்கூடாது. இந்த நாடகத்தில் நீங்க நான் யாரு? என்னுடைய பெயர், உங்களோட பேர் என்ன சொன்னால் தெரியுங்க.
அரசிய மகாராஜா புரிந்ததா என்ன? இந்த நாடகத்தில் நீங்கள் யாரு? உங்களுடைய பெயர் என்னங்க? ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜ மார்தண்டன், ராஜ மார்தண்டன், ராஜ உச்சிந்த கோலாகாலன், ராஜ உச்சித கோலாகாலன், ராஜ பரம்பரையில பிறந்த பொறுப்பை குணப்படைத்த என்னுடைய பெயரோ இது சொல்லிட்டு சொல்லப்பட்ட தர்மராஜன். உங்களுடைய பெயரோ தர்மபுத்திர மகாராஜன். ஆமாப்பா. ஐயா, அப்படி தர்மராஜன் சொல்றீங்களே, அப்படின்னா பொறுமை குணம் என்ன? உன்னை போல கோபப்பட மாட்டேன். உனக்கு கோபமே வராதா? ஒரு அடிக்கடிக்கு போக மாட்டேன். சரிங்க. ஆமாப்பா. எந்த பிரச்சனைக்கு ஒரு இன்ப துன்பம் எதுலையுமே கண்டுக்க மாட்டேன். ஆமா, கோபப்படாதவன். நான் ஏதோ உன்னை திட்டுனா என்ன பண்ணுவேன்? கோபமே பட மாட்டேன். கோபமே வராதா? இங்க எங்களமா இந்த வராங்களா அவங்க மாதிரி சாட்டையெல்லாம் எடுத்து அடிக்க மாட்டேன். எதுவுமே பண்ண மாட்டியா? நாட எங்கேயோ ஒன்னே நாடுகிற சுவாமி. பொறுமை குணம்னா என்னங்க? பொறுமை குணம் என்றால் நான் நடந்தா கூட காலடி மெதுவா எடுத்து வைத்து நடக்கக்கூடியவன். சாமி, ஆஸ்பத்திரியில பாக்கலாம்ல ஆணி காலுங்களா? பொறுமை மெதுவா எடுத்து வைப்பங்கிறியே. நான் மெதித்த பில் சாக கூடாது என்ன முடியவன். சுவாமி, பொறுமை குணம் படைத்த தர்மபுத்திர மகாராஜர்களே, இந்த தார்புழலை பெற்றார்களே உங்களுடைய தாய். அதுதான் சொல்ல வந்தேன். தார்புழலை பெற்றவர் யார் சுவாமி? தர்மலிங்கம். ராத்திரி அடிச்சு என்ன கை தூக்க முடியல ஒண்ணு. சரி, இன்னைக்காவது என்ன விட அடிக்காது. சரி சரி, அடிக்க விட மாட்டேன். நீங்க யாரு? உங்களுடைய அப்பா அம்மா? அப்படி இருந்த போதிலும் இந்த தார்புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜரை இந்த பூ உலகில் பெற்று வளர்த்தி வாழ்வும் செய்தார்களே உங்களுடைய அப்பா தந்தை. இப்பேற்பட்டவர்கள். என்னை பெற்ற தாயோ குந்தமா தேவி. தந்தையோ குந்தமா, தாயோ குந்தமா தேவி. உங்களுடைய தந்தை என் சிற்றன்னை மந்தார தேவி. அம்மா. ஆமா, சரிங்க. 2 தாயை மனம் முடித்தாரே எங்க அப்பா. எங்க அப்பாவோ பாண்டுபுத்திர மகாராஜன். தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமாப்பா. சரிங்க. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் குருகுலத்து வந்தர்கள். நாங்கள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். மொத்தமா நீங்க 5 பேர். ஆமா. யார் யாருங்க பிறந்தீங்க? நண்பா ஐயா, முதல் பிரதமன் நான். தர்மராஜன். பேர் என்ன? தர்மராஜன். தர்மராஜன். ஆமா. அடுத்தது எனக்கு நேரிலையூர் 12,000 கெஜேந்திர பலம் கொண்ட வீமன். பீமச்சேனன். ஆமா. அகட்டங்க. அடுத்தது மூன்றாவது 11 பெயர் 12 அழகு 32 லட்சம் பொருந்திய ஆனால் அழகுமன் அத்துடன் நடுநாயகர். ஆமா. அடுத்தபடியாக நாங்கள் 3 குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். சரிங்க.
என் சிற்றன்னை மந்தார தேவிக்கு நகல சகாதேவன். மொத்தமா அவங்க 3 பேர் 2 பேர். அப்புறம் எங்களுக்கு 5 ஒரே தங்கை சங்குபதி. சங்குபதி மொத்தமா 6 பேர். ஆமாப்பா. ஏன் சாமி இப்படி 6 பேர் பிறந்தன்னு சொல்றீங்களே, இப்படி 6 பேர் பிறந்து நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப எங்க வாழ்ந்து வரீங்க? இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? ஆமாங்க, உபாயத்தில் இருக்கிறோம். உபாயத்திலயா? ஆமாப்பா. ஏன் சுவாமி உபாயத்துல இருக்கிறன்னு சொல்றீங்க? எங்களுடைய நாடு சொந்த நாடு இது. டெல்லியிட்ட சொல்லப்பட்ட அச்சிராபுரம் எங்களுடைய நாடு. அஸ்திராபுரத்துல இருக்கக்கூடிய நீங்க உபாயத்துல இருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் எதனால? என்ன காரணம்? யாரால நாங்க எங்க உபாயத்துல இருக்கிறோம்? எப்படி வந்தது உங்களுக்கு ஒன்னா தெரியுங்க? ஐயோ தட்டால ஆடா துரியராஜ Bapak sakum berapa Bapak? பேசாமி இப்படி என்ன நடந்தது? ஏன் உபராயத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எங்க அப்பாவோட உடன் பிறந்தவர்கள் 3 பேர். மொத்தமா 3 பேர். யார் யாருங்க? என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜன், எங்க அப்பா பாண்டுராஜன். சரி சுவாமி. கடைசி அப்பாவுக்கு திரு மகாராஜன். ஆமா. அகட்டும். கடைசி அப்பாவுக்கு திருமணம் இல்ல. கடைசி அப்பாவுக்கு கல்யாணம் கிடையாது. ஆமா. அப்புறம் என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜன் காத்தாரிய திருமணத்தை திருமணம் செய்து கௌரவர்கள் 100 பேர். அண்ணன் 100 பேர். 100 பேர். 100 பேர். ஆமா. சரிங்க. நாங்கள் 5 ராஜாக்கள் 105 மன்னர்கள் டெல்லியில் அத்தாபுரத்தில் ஒட்டா இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படி பாலபருவத்திலேயே பகை ஆரம்பமான சின்ன வயசுலயே பகை வந்தது. ஆமா. சரிங்க.
காலை இழந்தவுடனே கல்விச்சாலை மாலையில விளையாட்டு இந்த முறை நாளிலே யுத்த பயிற்சி அனைத்தையும் நாங்களே ஜெயம் பெற்று வந்தோம். ஆகட்டும் சாமி. தோல்வியற்ற கௌரவர்கள் ஆண்டவரை விட்டு வைக்க கூடாது என்று ஆமா எங்களை கொல்ல வேண்டிய எண்ணற்ற வஞ்சனைகளை செய்தான். ஆயன் கிருவினால நாங்கள் ஐவர்கள் உயிர் பிழைத்தோம். சரிங்க. குரு பெரியவர்களை வாரணாவரம் ஒதுக்கி வைத்தார். உங்களை வாரணாவரம் ஒதுக்கி வைத்தார். ஆமா, முரணாவரத்தில் ஒதுக்கி வைத்தாங்க. நீங்க தான வாரணாவரம்? நீங்க வாரணாவரம். ஆமா. ஆகட்டும் சுவாமி. நாங்க வாரணாவரம் குடியேறினீங்க. அங்க பட்டில விட்டானா? அங்க மட்டும் என்ன பண்ணா? அரக்கு மாலி கட்டி ஐவர்களையும் கொல்ல பார்த்தான். ஆமா. பயன் என்ற சிற்ப சாஸ்திரனுடைய உதவினால சரிங்க. அரக்கு மாளிகையில் இருந்து தப்பித்து இடுபாவனம் சென்று இடுபடம் அடித்து பொண்ணு. ஆமா சரிங்க. 300 மங்கலம் சென்று பக்காச்சோரனை மடித்து சரிங்க. பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சாலனுடைய மகா பத்தினி இருப்பதால மலையாள வில்ல வளைச்சு திருமணத்தை செய்தோம். அப்படி திருமணத்தை செய்து அஸ்தாபுரத்துல போய் நாடு கேட்டோம். எங்க பெரியப்பாவுக்கு பிறவியில கண்ணு இல்ல. அவர் ஒரு நொல்லையர். அப்படி எல்லாம் பெரியவங்களை சொல்லக்கூடாது. மன்னிச்சிருங்க சாமி. ஆமா. அப்படி கண்ணில்லாத என் பெரிய தந்தை அரக்கு மாநில ஐவரும் செத்துட்டு சொல்லிய மகன நாட்டுக்கு இளவரச பட்டம் கட்டிட்டேன். ஆமா. அஸ்தாபுரத்துல இடம் இல்ல, குடியேறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். வடக்கை கை நீட்டி காமித்தார். மூதாதிகள் ஏயாதி மகாராஜா காண்டவ பிரசவம் காண்டா வனத்தை கை நீட்டி காமித்தார். காண்டா வனத்தை என் தம்பி அச்சருடைய அக்கடி பாடத்தினால தகனம் செய்து மாட மாளிகை கூடகோபுரத்தை உருவாக்கி இந்திரனுடைய உதவினால மாட மாளிகை கூடகோபுரத்தை உருவாக்குனதுனால அதுக்கு பெயர் இந்திரபுருஷம் என்று சூட்டி அங்க இருந்தோம். சந்தோஷமா அஸ்தாபுரத்துல சிறிதாக ஒரு மாளிகை அமைத்து எங்க சித்தப்ப விதநகையில பொய்யோலையை கொடுத்தான் பாவி துரியன். அப்படியா? புதுமுனை புகுவிழாவுக்கு வாருங்கள் என்று கவுடு சூதற்ற பாண்டவர்கள் என் தம்பிமார்களை அழைத்து அஸ்தாபுரம் போனேன். அங்க என்ன செய்தான்? அண்ணா தர்மநந்தனா சாதமாக சில நேரமாகும், சில நேரம் விளையாடலாம் தந்திரமாக என்ன சூது பகடைக்கு செய்தான். அண்ணா சூது பகடையில விளையாட்ட ஆரம்பித்த சூது பகடையில நாடு நகர ரவிதனை செய்கோள் என் தம்பிமார்கள். ஆமா. சரிங்க. கட்டிய மனைவி அனைத்தையுமே தோர்த்தேன். பிறகு தோர்த்து தனிமரமாடிக்க எங்களை எல்லாம் வஜ்ர தோல்ல புடிச்சு கட்டி பத்திரி வெகுபதால பாச்சாலிய கொண்டு வந்து பாரா சபையில மாலா தொழில் உரிஞ்சான். சுச்சோதரனை விட்டான். சரிங்க. அந்த அப்படி மாலா தொழில் உரிய மாலா தொழில் கொடுத்து மனத்தை காப்பாற்றினார் என் மாமா. ஆமா. ஆகட்டுங்க. பிறகு இப்படி குரு பெரியவர் எப்படி கட்டளை சூது பகடையில பாண்டவர்கள் நாட்டை இழந்துட்டீங்க. ஆமா ஆமா. 12 வருஷம் வனவாசம் ஓராட்டைக்கு அது வாசம் முடித்து வந்தா பக்குள்ள பிரகார பாஜிராஜ் இருக்கிற நாடு தருகிறோம் என்று குரு பெரியவருடைய கட்டளை. சரிங்க. நந்தா 12 வருஷத்தையும் முடித்து வாராண்டு ஐக்காவது வாசத்தையும் முடித்து இப்ப உபநாயகத்துல நாடு கேட்கும் தருவாயில இருக்கிறோம். நீங்க பாண்டவர் எல்லாருமே. ஆமாப்பா. சாமி உபநாயகத்துல இருக்கிறீங்களே, கொடிநடையே வரவேன் நடந்தே வர சாமி. ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இத படிச்சுட்டு கொடுங்க கடைசியா. இல்ல வாத்தியார் கொடுத்தா நல்லா இருக்கும். அவனுக்கு வச்சிருக்கிறோம் செவ்வாழையா இருந்து 400 இந்தா நீங்க நீ வாசித்து காட்டு. நானே வாசிக்கட்டுமா? இப்போதே படிச்சு புடிச்சு காட்டுகிறீங்க. படி. நீ படிச்சா நல்லா இருக்கும். என்ன உத்து பாத்துக்கிட்டே தெரியுதா தெரியலையா? மகடஞ்சாவடியிலிருந்து உண்டி கடைக்கு லாரி வந்து கொண்டிருந்தது. உண்டி கடையிலிருந்து மகடிஞ்சாவடிக்கு ஒரு பாட்டி வந்து கொண்டிருந்தார். இருவரும் மோதி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. லாரியை கொண்டு போய் எடப்பாடி ஜிஹெச்ல சேர்த்திருக்கிறாங்களாமா. இடைவிடாத ட்ரீட்மெண்ட் நடக்குது. 7 குடும்பம் சேர்த்திருக்காங்க இது வரைக்கும். லாரிக்கு மட்டும் லாரியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி பாடியில தான் நினைக்கிறேன். ஸ்டெப்னியில பாட்டியை கொண்டு போய் எடப்பாடி கந்தசாமி பாடி பில்டர்ல பாடி கட்டிட்டு இருக்கிறாங்களாம். பாட்டிக்கு அடுத்த மாசம் பாட்டி எப்சிக்கு வரா. பாடி கட்டுறாங்களா தைக்கிறாங்களா நொடுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க சாமி. அது மட்டும் கிடையாது. பொங்கனாபுரம் ஆனந்தா ஹோட்டலில் அப்பளம் சேர்ந்து 6 பேர் பலி. என்ன நடந்தது ஒன்றுமே தெரியவில்லை. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் சுட்டி வச்சிருக்காங்க. சரிஞ்சு போச்சு எல்லாம் கிளவிங்களே. நீங்க படிச்சு பாருங்க. படிக்கிறானா அப்பளம் திருட்டு போயிருச்சா சரிஞ்சு போட்டு மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எழுதிய லிகிதம் என்னவென்றால்
உன் தம்பியாகப்பட்ட ஆடாள் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என்னுடைய மகன் மின்னல் வழியால திருமணத்தை செய்த 5 ஆண்டு காலமாகிறது. படிச்சுட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? திருமணம் செய்து போன உன் தம்பி என் மகளை வந்து இன்னமும் பார்க்கல. அப்புறம் கணவனை காணம் என்று என் மக கருதி அழுகி கொண்டே இருக்கிறான். அவளுடைய மகள். ஆமா, உடனடியாக உன் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனை மேகலோகம் அனுப்பவும். ஆணையிடுங்கள், இப்போது நான் போய் வருகிறேன். எது வர போற? இங்கதான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்களே எங்க போற? மேகலோகன் உங்க பிள்ளை கிட்ட. எங்க பிள்ளை? நான் போயிட்டு வரேன். என்னத்துக்கு நீ போற? மேகலோகத்துக்கு வந்து நீ போய் என்ன பண்ணுவ? அப்புறம் நீங்க என்னுடைய தம்பி அர்ஜுனனை அனுப்ப சொல்லி இருக்கிறார் மேகராஜன். அப்படியா? ஆமா. அதனால டேய் சாமி, உடனே என் தம்பியை மேகலோகத்துக்கு அனுப்ப வேண்டும். இப்ப எப்படி? பெண் பாவம் பொல்லாதது. அதனால கணவனை காணம் என்று கதறி அழுகிறாளா? ஆமா சாமி, அழுதுகிட்டே புருஷனை இருப்பாங்க. காணம் என்று ஜனம் புலம்பி அழுது கொண்டிருக்கிறாளா? அதனால பெண் பாவம் பொல்லாததுடா. அதனால சாப்பாடு ராத்திரி நாகா சொன்னான் பாரு, 1000 ஜம்பாரி, 500 ஜம்பாரி, 200 ஜம்பாரி. அது காசை பத்தி எனக்கு கவலை இல்ல. பொழுது இருக்கணும்னா வீட்டுல இருக்கணுமா? ஓஹோ, ஆமா, அவதான் பொண்டாட்டி. இன்னும் அவளுக்கு வேலை வேணும்ல. அதனால ஒரு பெண் பாவம் பொல்லாதது. என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனை உடனே மேகலோகத்துக்கு அனுப்பணும். அதனால இப்ப நான் என்ன பண்ணணும்? அதனால என்னுடைய மனைவி பத்தினி ரகுபதா பாஞ்சாலி அந்த புறத்துல இருக்கிறா. அதனால ஆமா, பாஞ்சாலிய கூட்டிட்டு வரணும். அதனால ராசி அதனால என் வீட்டுல முன்ன வந்து காலடி எடுத்து வைத்தா. 4 பவர் லூப் தறி இருந்துச்சு, இப்ப 1 தாக்குது. அதுவும் 4 மாசத்துல போயிரும். 4 மாசம் கடலை கட்டி விட்டுதான். அதனால பத்தினி ரகுபதா பாஞ்சாலிய உன் கணவர் மூத்த கணவர் அழைத்தார் என்றது. சீக்கிரமா அவளை துரத்திட்டு வர அழைத்து வா. தம்பி அழைத்து மேகலோகம் அனுப்பணும். ஆகட்டுங்க.